கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடுகளை செய்வதற்கு அவர் ஜீவனுடையவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையினுடைய, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய மகிமையை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆமென். நல்லா புரியுதா இல்லையா? இந்த வசனத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. தேவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு என்ன சொல்ல வருகிறார், என்ன பேசுகிறார் என்றால், யாரெல்லாம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செய்கிறாராம். என்ன செய்கிறார்? அவங்க வாழ்க்கையில் தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை, அவங்க வாழ்க்கையில் அவர்களை குறித்த அந்த நோக்கத்தை சரியான வேளையில் கர்த்தர் செய்கிறவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ஆமேனா? நல்லா கவனிங்க. அப்படி அவர் செய்வதை இதுவரைக்கும் யாருக்குமே அவங்க சிந்தனையில் தோன்றாதது, அவருடைய கண்களிலே காணாதது, அவருடைய இருதயத்தில் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது பெரியதாக இருக்கும். ஆமென். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவன் தம்முடைய இருதயத்தினுடைய ஏக்கங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை அழைத்த தேவன் தனியாக பர்டிகுலராக, நான் தான் உனக்கு இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி நம்மில் அவர் வெளிப்பட்டு மகிமைப்படுவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எதுக்காக அழைத்திருக்கிறார்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்மை அழைத்த நோக்கம் என்னவென்றால், இந்த காரியத்தை என் கர்த்தர்தான் செய்தார் என்று இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாய், உன்னில் அவர் மகிமைப்படும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அது நல்லா உங்களுக்கு புரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கவனிங்க. யார் யாரெல்லாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செய்பவைகள், அவர் செய்தார் அப்படின்னா அவரை மட்டுமே மகிமைப்படுத்தும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் உலகம் எல்லாம் பார்க்குது, உங்களால் இது முடியாதே, உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, நீங்களா இதை செஞ்சீங்க, உங்களுக்கு இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதமாக தேவன் உங்களிலே மகிமைப்பட அவர் விரும்புகிறார். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்மை தேவன் அழைத்தார். அழைத்த தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், எப்பேற்பட்ட மகிமைக்கு பாத்திரர். நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள், நம்மை ஏன் படைத்தார், நம்ம எதற்காக அவர் நம்மை அழைத்தார் என்பதை எல்லாம் நமக்கு தேவன் இப்போ விளங்க செய்கிறார். இதை விளங்க செஞ்சவங்க, கர்த்தருடைய அந்த மகிமையை உணர்ந்தவங்க, அவருடைய பலத்த கரத்தை உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே என் வாழ்க்கையில் நீங்கள் காரியத்தை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காத்திருப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? காத்திருப்பார்கள். இந்த காத்திருத்தல் அப்படின்னா என்னன்னா, என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் பல தோல்விகளை கண்டிருக்கிறேன், என்னால் எழும்ப முடியவில்லை, என்னால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை, ஆனால் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீரே,
என்னை அழைத்தவர், நீர் என்னை ஒருபோதும் என்னை விடமாட்டீர், நீர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீர், வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர், இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் என் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அமைதியாக இருப்பாங்க, பதறவே மாட்டாங்க. நாம் எல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம். ஒரு டைமுக்குள்ளே மாட்டிக்கணும். அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் நமக்கு நடக்கலை அப்படின்னா நம்முடைய மனசுக்குள்ளே என்ன வரும்னா பதற்றம் வரும், பயம் வரும், அப்படியே மனசில் ஒரு அங்கலாய்ப்பு வரும். ஆனால் இந்த கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது ஒரு உன்னத அனுபவம். இது நல்ல ஆவியில் பலப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பதற்றமே இல்லாமல் அமைதியாக, அதாவது பொறுமையாக, அவங்க வாழ்க்கையில் அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். எல்லாருமே பார்த்து, என்னப்பா இது உன் வாழ்க்கையே இந்த மாதிரி திசை மாறி போகுது, இந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதையெல்லாம் நீ செய்யணும், ஆனால் உனக்கு இதில் நடக்கவே இல்லை, உன்னால் முடியவே முடியாதுன்னு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் உன்னை பார்த்து ஒரு முத்திரை குத்திடுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்முடைய ஆண்டவர் காலதாமதம் செய்கிறவர் அல்ல என்று நாம் தெளிவாய் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நம்மை உயர்த்தும்படி. யாக்கோபின் தேவன் நம்முடைய குடும்பத்தை யாக்கோபின் தேவனுடைய குடும்பமாக அவர் உயர்த்துவதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தனாக்கா தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது போல தெரியும். அப்போ ஒரு வனாந்தரம் இருக்கிறது போல தெரியும். அந்த வனாந்தரமும் நமக்கு ஒரு நல்ல மகிமையாக மாறாமல் ஒரு வறண்ட நிலமாக இருப்பதை போல நமக்கு காட்சி தெரியும். அதுக்கு பேர் காலதாமதம் அல்ல, இயேசு ராஜாவுக்கு காத்திருத்தல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருத்தல் என்பது என்ன அப்படின்னா, யார் காத்திருக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் தான் முடிவு பண்ணணும். நம்முடைய ஆழ் மனதில், நல்ல முழு மனதில் ஆழம் வரைக்கும், நம்முடைய மனதினுடைய ஆழத்தினுடைய அஸ்திபாரம் வரைக்கும் அப்படியே முழுக்க முழுக்க கர்த்தரையே நம்பி கொண்டிருப்போம். நம்முடைய மனசுக்குள்ளே எந்த ஒரு அசையும் வராது. அப்படி கர்த்தரை நோக்கி ஆழ் மனது வரைக்கும் உட்காந்து நல்லா எந்த இடத்துலையும், எந்த ஒரு சின்ன இடத்துல கூட சஞ்சலப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த ஆழ் மனதில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியத்தை உலக தோற்றம் முதல் கொண்டு இதுவரைக்கும் ஒருத்தனும் கேட்காத, செவியால் உணர்ந்து கொள்ள முடியாத, அல்லது கண்களால் காணாத பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்கும். நம்மை அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது உன்னால் நடக்கலையே, உன்னை அழைத்தவரால் மட்டும்தானே இது நடக்கும்னு சொல்லி, இஸ்ரவேலே நான் உன்னில் நான் மகிமைப்பட விரும்புகிறேன். அப்போது கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னா அது சாதாரண காரியமாக இருக்காது. இதுவரைக்கும் யாருடைய சிந்தனையிலையும் வராத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியத்தை தேவன் செய்வதற்கு காத்திருக்கிறார். உன்னை அழைத்து விட்டு காத்திருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு யாரோ ஒருத்தர் கிஃப்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு ஒரு பர்த்டே வச்சுங்களேன், ஒரு பிறந்த நாள். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உறவினர்கள் எல்லாம் கிஃப்ட் கொண்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி கிஃப்ட் கொண்டு வருவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றார் போல், அவங்க கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்றார் போல் கிஃப்ட்டை கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நல்லா ஒரு மாதத்தில் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அதுக்கேற்ற ஒரு பொருள் இருக்கும். இல்லை மாதத்தில் ஒரு 50,000 ரூபாய் இருக்கிறவங்க, இல்லை மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுடைய கிஃப்டெல்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ தேவன் நம்மை அழைத்த அழைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உன் மூலமாக நான் மகிமைப்பட போகிறேன், உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் வாழ்க்கையிலே நான் காரியங்களை செய்ய போகிறேன்,
அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ காத்திருக்கணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இந்த காத்திருத்தல் என்பது காலதாமதம் அல்ல, அது விசுவாசத்தின் பூரணம், அது பொறுமையின் உச்சம். பொறுமை காத்திருத்தல் என்பது பொறுமை. மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்டான், அவன் மிருகமாய் மாறிவிட்டு மாம்சத்தினுடைய அந்த டைமில் மாட்டிக்கணும். இந்த டைமில் நடக்கலைன்னா என்ன, இந்த ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யவே இல்லை, இவர் செய்கிறேன்னு சொன்னார் செய்யவே இல்லைன்னு ஆண்டவர் மேலே பழிய தூக்கி போட்டுருவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய மனது, நம்முடைய மனம் இந்த பயங்கரமான ஆகாயத்தை விட பெருசு, தெரியுமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நம்முடைய மனம் ஆகாயத்தை விட பெருசு. அது என்ன செய்யும்னா, நம்மளை சும்மா இருக்கவே விடாது, அப்படியே பதற வைக்கும், பதற்றத்தை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும், என்ன எனக்கு நடக்கலையேன்னு சொல்லி புலம்ப வைக்கும். கர்த்தர் மேலே நம்பிக்கை போகாது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது உன்னத அனுபவம். இந்த அனுபவம் எப்படிப்பட்டதுன்னா, ஆழ் மனதிலிருந்து முழுசா என் கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையில் என் கர்த்தர் செய்வார், அது ஆச்சரியமாக இருக்கும் என்று அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் தான் இந்த காத்திருத்தல். இந்த காத்திருத்தல் என்பது பொறுமை வேணும். இந்த பொறுமை தான் தெய்வ குணம். என் கர்த்தர் என்னை அழைத்தார், என் வாழ்க்கையில் அவர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த உலகத்தில் அவர் பேரை, அவர்தான் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் நான் சொல்லுவேன். அதுதான் அந்த ஆழ்மனது, அதுதான் அந்த காத்திருத்தல், அதுதான் அந்த பொறுமை. என்னால் ஒன்றும் முடியல ஆண்டவரே. நம்ம மனசாட்சிக்கே நல்லா தெரியும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற இந்த காரியங்கள் நான் செஞ்சேன்னா அல்லது கர்த்தர் செய்தாராம். எத்தனை சொல்றது புரியுது? நான் செய்கிற காரியம் நான் செய்கிறேன்னா அல்லது கர்த்தர் செய்தாராம். உங்கள் மனசாட்சிக்கே தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் இயேசு ராஜா தான் இந்த காரியத்தை செய்தார்னு உங்கள் ஆழ் மனதை தான் காத்திருக்கிற அனுபவம். உங்கள் ஆழ் மனதில் கர்த்தரோடு கூட பழகி, கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து, அவருடைய அன்பில் பூரணப்பட்டு, அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை நல்லா தியானிச்சு பண்ணும்போது முழு மனசில் அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்படியே காத்திருப்பீங்க. அப்படியே ஒரு பொறுமை வந்துடும். அவள் தான் முடிஞ்சு வச்சு பொறுமை வந்துடும். அந்த பொறுமை வந்த உடனே எல்லாரும் உங்களை தூஷிப்பாங்க. உங்கள் நண்பர்கள்லாம், என்னடா எரும மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி அப்படியே பொறுமையாக போறியே, உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்குள்ள அந்த பொறுமை வரும் பாருங்க, அந்த பொறுமை தான். அந்த பொறுமையை நீ தாண்டிட்ட பிற்பாடு கர்த்தர் வருவார். அவர் உன் வாழ்க்கையில் செய்வார் பாருங்க, அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். உன்னை மீறி நீ எல்லாரிடத்துலையும் இயேசு செய்தார்னு உன் ஆழ் மனதை சொல்லணும். எடுத்து வாசிங்களா ஒரு வசந்த சங்கீதம் 40:1 வாசிங்க. சங்கீதம் 40:1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்ன, எப்படி காத்திருந்தேன்? பொறுமை. என்ன பொறுமை? மனுஷனுடைய குணம் என்ன குணம்? அவசர புத்தி, பதற்றம். நான் வந்துட்டேன்னா, நான் ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு முடிவு பண்ணுறேன்னா அதை இப்பயே செஞ்சணுன்னு ஓடி போய் தேவையில்லாமல் மாட்டிக்கின்னு தலையை கொடுத்துட்டு அப்புறம் பேன் அழுத்து, என்னால் எதுவுமே முடியாது ஆண்டவரே. நம்ம அழைத்த அழைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? என் மகனே, என் மகளே, உன்னால் முடியாது, ஆனால் உனக்காக நான் யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம், அவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை உன்னை காத்திருக்க செய்யும். அந்த காத்திருத்தல் உனக்கு பொறுமையை கொடுத்துரும். உன் மனசுக்குள்ள அந்த ஆழ்மனதில் பொறுமை வந்துடும். அந்த பொறுமையை கர்த்தர் செய்வார். என்னை கொண்டு இந்த உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதமாய், எனக்கு அறிமுகமானவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் காரியத்தை என் கர்த்தர் எனக்கு செய்திருக்கணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த செய்திருக்கிறார்? சும்மா சொல்லக்கூடாது, நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். இது 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 கர்த்தர் தான் செய்தார்னு உங்கள் வாய் சொல்லிக்கினே இருக்கும். உன்னில் அவர் மகிமைப்பட விரும்ப அந்த காரியம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்கன்னு தான் இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் தயாராகி கொண்டு இருக்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய அன்பு,
அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த கரிசனை, அதை நீ நல்லா தியானிச்சு உணர்ந்தாதான் அந்த ஆழ் மனதில் அந்த காத்திருத்தல் வரும். இந்த காத்திருத்தல் என்றால், என்னால் முடியாத ஆண்டவரே, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், என்ன கேட்டா நீங்க என்ன படைச்சிங்க? உங்க அன்பு, உங்க இரக்கம், நான் உங்களை அறியாதிருந்த காலத்தில் நீங்க தான் என்ன நடத்துனீங்க, உங்க அன்பு பெரியது என்கின்ற அந்த காத்திருத்தல் வந்ததுமே இந்த பொறுமை வந்துடும். அந்த பொறுமையை கர்த்தர் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். அன்பாய் சொல்ல அந்த நேரம் வந்து கொஞ்சம் வலியை கொடுக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பான், என்னடா சர்ச்சுன்னு போற, அவன் ஓடி ஓடி உழைக்கிறான், ஏதோ பல வழியில் போயிட்டு ஏதோ சம்பாதிக்கிறான், ஏதோ தேடி வைக்கிறான், நீ என்னடா சும்மா கர்த்தர்னு வைக்கிறன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை விட்டு எல்லாம் விலகி போகிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க, விலகி போயிடாது, போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு சில நேரங்களில் கண்ணீரை கூட கொடுக்கும். ஆனால் அந்த பொறுமை வந்துட்ட பிற்பாடு அப்படியே அமைதியாக இருப்பேன். அந்த பொறுமையை பார்த்துட்டு கர்த்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்பாரு பாருங்க, அப்போ தான் வருவார். என் கர்த்தருக்கு நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் நார்மலாக ஒரு வீடை கட்டேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சிட்டேன், நான் இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிட்டேன், நான் என்ன சொல்கிறேன்னா, அது உன்னால் முடியும்னு சொல்கிறியே. நான் கஷ்டப்பட்ட சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேங்க, என் மனைவி தாங்க என்னை ஊக்கப்படுத்தி, ஒருத்தர் இருந்து என்கிட்ட சொன்னார், என் மனைவி என்னை ஊக்கப்படுத்தி, என் மனைவி நிறைய ஆலோசனை கொடுத்து இந்த சீட்டு போடலாம், இதை பண்ணலாம் சொன்னாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் அமைதியாக அவங்க கிட்டே போகலை. ஆனால் ஆண்டவரே, நான் என்னால் கஷ்டப்பட முடியாது, எனக்கு உங்கள் கிருபை இல்லைன்னா எனக்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது, உங்கள் கிருபை இல்லைன்னா எனக்கு அந்த ஆலோசனை கிடைக்காது, உங்கள் தயவு இல்லைன்னா என்ன நடக்க முடியாதுன்னு முழுக்க அவருக்காக காத்திருக்கிற அந்த அனுபவம் பொறுமையை கொடுக்க. அந்த பொறுமை வந்துட்ட பிற்பாடு, அந்த பொறுமை வரும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தர் மேலே முழு மனசையும் வச்சு நம்ம செலுத்துகிற அந்த பொறுமை வந்துச்சுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றிட்டு தான் பரலோகத்தையே கூட்டு போவார். ஆமேனா? இதை தான் சங்கீதக்காரன் நல்லா புரிஞ்சுக்கின்னு மறுபடியும் வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆமேன் சொல்லுங்க, காரணத்தை ஆமேன் சொல்லுங்களேன். யாரு பக்கம் சாஞ்சிட்டாராம்? என் பக்கம் இப்ப வராரு. இந்த பொறுமையின் காலத்துல கர்த்தர் எங்க தூரகிற மாதிரி தெரியும். அவர் தூரம் இல்லை, அவர் கால தாமதம் செய்யவில்லை. நம்முடைய பார்வைக்கு தான் காலதாமதம். ஏன்னா மனுஷன் வந்து டைம்ல மாட்டிக்கணும், அந்தந்த டைமில் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பொறுமை, அந்த காத்திருக்கிற அந்த அதனுடைய பலனாக அந்த பொறுமை வெளிப்பட்ட உடனே கர்த்தர் என் பக்கம் சாஞ்சி வந்து செய்வார் பாருங்க. எல்லாருடைய கண்ணும் பிதிக்கின்னு பார்ப்பான். அப்படிப்பட்ட காரியம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறது? உங்களை செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன், பிரசங்கம் முடிஞ்சுது. உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும், ஸ்தோத்திரம் எங்க அப்பா கொடுத்தார், என் கர்த்தர் கொடுத்தார், இவர் தான் என் இயேசு. என்னால முடியலையே, என்னால முடியாதே, நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேனே. அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நீங்க துதிப்பீங்க, அவர் உங்க வாயில துதிப்பீங்க. உங்களுக்கே தெரியும், உங்க ஆழ் மனதுல அவர் மேல வைக்கிற அந்த பாசம், அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை. அவர் ஏன் பக்கமா சாஞ்சி, என் பக்கமாய் சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சொல்லுங்க, என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 130 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. 130:1. கர்த்தாவே ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சரி, இப்போ சங்கீதக்காரன் 40 சங்கீதத்தில் என்ன பார்த்தோம்னா, நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். ஆமேனா? இவர் எங்கிருந்து கூப்பிட்டாரு? எல்லாம் வர ஆமேன் சொல்லுங்க. எங்கிருந்து கூப்பிட்டாரு? வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் யாரை நம்புறான்? சொல்லுங்க, தன்னை நம்புறான். இதுதான் பாகால்,
ஆண்டவரே என் ஆழ் மனதில் நான் சொல்லி கூப்பிடுறேன். என் ஆழ் மனதில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் முழு இருதயத்தோடும். இவங்க தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. ஆழ் மனசில் அவங்க பயப்படவே மாட்டாங்க, அசைய மாட்டாங்க. அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேலே வைத்திருக்கிற அந்த பாசம், என் கர்த்தர் எனக்கு போதும். அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நம்ம என்னைக்கு அழைத்தாரோ அன்னைக்கே நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஞான ஸ்நானம் எடுத்த அத்தனை பேரோடும் கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கு. நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றும் போது அது ஆச்சரியமாக இருக்கும். யாருடைய கண்ணுக்குமே புலப்படாத, யாருடைய சிந்தனையிலுமே தோன்றாத அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன பண்ணிடணும் தெரியுமா? ஆழ் மனது. கர்த்தாவே, ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மனசு என்ன பண்ணோன்னா, ரொம்ப டீப்பாக யோசிச்சு இப்படியே பிரச்சனையை போட்டு மண்டையை போட்டு கொடாயும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து தியானித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை நீ தியானிக்க 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 மட்டும்தான் உனக்குள்ள அந்த அலை பாயிறது ஸ்டாப் ஆகும். அந்த முழு மனசுலையும் அந்த ஆழத்தில் இருந்து இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க யாருன்னா, ஆழத்திலிருந்து கூப்பிட்டவங்க. ப்ளீஸ், நான் சொல்கிறத தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆழத்திலிருந்து கூப்பிட்றீங்க? முழு மனசில் ஒரு பயம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது. உங்கள் கண்ணில் கண்ணீர் மாத்திரம் சொரிந்து கொண்டே இருக்கும். அவருடைய அன்பு, அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானித்து 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 என் அப்பா எனக்கு செய்வார், என் கர்த்தருக்கு செய்வார். ஆனால் டைம் கொஞ்சம் தாண்டினா மாதிரி இருக்கும், காலம் கடந்து போகிற மாதிரி இருக்கும். பார்வைக்கு அது தாமதம் மாதிரி தெரியும். எப்பா எல்லாம் கவனிக்கிறீங்களா? நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஆனால் ஆழ் மனதில் அவருடைய அன்பை அறிந்தவனால் மட்டும்தான் காத்திருக்க முடியும். அப்படி காத்திருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. இந்த பொறுமை அப்படின்னாவே அது இயேசு ராஜா, அவருடைய சாயல் தான் அது. இப்போ தொடர்ந்து வாசிங்களேன். இந்த ஆழங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எனக்கு குடும்பம் இருக்கிறது, என் குடும்பத்தை நீங்கள் என்ன, நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவன். காரங்கள் தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவன் என்ன தேவன்? குடும்பங்களின் தேவன். மனைவி, பிள்ளைங்க, அந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள், தாய் தகப்பன், அந்த குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஒழுங்குபடுத்தி அவர் என்ன செய்யணும்னா பூர்ணப்பட்டினா தான் தேவனை போய் சந்திக்க முடியாது. அதுதான் தேவராஜ்யம். நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். வீட்டை கட்டி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னால் முடியல ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்த உடனே வாக்குத்தத்தத்தை உடனே கொடுத்துருவார். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நீ அமைதியாக இருந்துரு, அவ்வளோதான். நீ அமைதியாக இருந்துரு, நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீ அமைதியாக இருந்தன்னா அந்த காத்திருத்தல், அந்த காத்திருத்தல் உனக்கு எப்போ வரும்னா அவருடைய அன்பை நீ ருசித்து. ஆண்டவர் 119 சங்கீதம் வாசிக்க பார்க்கலாம். எப்போது இந்த காத்திருப்பு வரும்? 119 சங்கீதத்தில் 73 வசனம் வாசிங்க. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன். அந்த உணர்வு அதனால அழுத்துங்க, அதனால உணர்வு. ஆண்டவரே, நீங்க என்ன உண்டாக்குனீங்க ஆண்டவரே. அப்போ நான் என்ன செய்யணும்னா, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன உண்டாக்குனீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கிறேன். ஆமென்.
நான் உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கிறேன் என்பதை நான் ருசிப்பேன் பாருங்க. அதை மட்டும் பண்ணுங்களேன். நீ அமைதியா இரு, நீ அமைதியா இருந்து, என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை உண்டாக்கினவர், எனக்கு தேவையான அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுடையவர், அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றதுக்கு மட்டும் உணர்வு வந்துச்சு. அப்படியே அமைதியா இருந்து அவரோடு பேசுகிற அந்த நேரம் 24 மணி நேரமும் அவருடைய கற்பனைகளுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே உள்ளே இருக்கணும், அவருடைய அன்புக்குள்ளேயே நிலைத்திருக்கணும். இந்த பொறுமையில் மட்டும்தான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, சில பேரை பார்த்தீங்கன்னா சும்மா சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு மட்டும் போவாங்க. அவங்க வாழ்க்கையில் இந்த தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும், அவருடைய அன்பில் நான் வாழணுன்ற அந்த உணர்வுலாம் இருக்காது. ஆனால் வாயை திறந்தால் நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், என்னென்னமோ யாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேதேன்னுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய பிரமாணம், என்னை உண்டாக்கினவரை நல்ல கவனிங்க. இங்கே ஏன் வந்து என்னை உண்டாக்கினது என்கின்ற காரியத்தை சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட், என்ன நீங்கள் உண்டாக்குனீங்களே ஆண்டவரே, நல்லா ப்ளீஸ், நான் உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தால் என்னை இவ்வளவு நல்லா உருவாக்கி வச்சுருப்பீங்க ஆண்டவரே, என்னை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர் மேலே வைக்கிற அந்த அன்பின் அந்த உறவு, அந்த பாசம் மட்டும்தான் அந்த உணர்வை நமக்கு கொடுத்து ஆழ் மனதிலிருந்து அவரை நம்பிக்கொண்டிருப்போம். அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து தியானித்து நிற்கும் போது மட்டும்தான் இந்த பொறுமை கிடைக்கும். இந்த பொறுமையில் மட்டும்தான் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, 130ஆம் சங்கீதம் வாசிக்க மறுபடியும் 130ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்க. 5ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற அனுபவம் அல்ல. அவருடைய சர்வ வல்லமை, அவர் என் மேலே வைத்திருக்கிற இரக்கம், என் குடும்பத்தின் மேலே வைத்திருக்கிற தயவு, இதை உணர்ந்துட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிக்கின்னு நிற்பாங்க பார்த்தீங்களா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வச்சு இரவும் பகலும் வேலை ஸ்தலத்தில் அவங்க வசனம் ஓடிக்கினே இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு மகிமையான அனுபவம். உள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு உன் பக்கம் சாய போகிறார். உன் பக்கம் சாய்ந்து வந்து ஆச்சரியப்படத்தக்க விதமான காரியத்தை செய்யணும்னு தான் உன் கையை பிடிச்சிருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் நீ தான் டிலே பண்ணுற, நீ தாமதிக்கிற. ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த வசனங்களை நீ எந்த அளவுக்கு நம்பி வார்த்தையை பிடிச்சிக்கணும் நிற்கிறியோ அந்த பொறுமை உனக்கு வந்துடும். இப்போ நீ தேவராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா கண்டிப்பாக உன் ஃபேமிலி இருக்கணும். கர்த்தர் வந்து ஆபிரகாமை அழைச்சார். ஆபிரகாம் அழைச்ச போது அவருக்கு ஆபிரகாமுக்கு பெலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கிட்டே போகல. நான் தான் உனக்கு இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும், அப்போ உன்னுடைய பெலனெல்லாம் குன்றி நீ கையை விரிச்சு உன் ஆழ் மனதில் வேற வழியே இல்லை, அதிசயம் நடந்தால் ஒழிய இந்த காரியம் எனக்கு நடக்காதுன்ற அந்த பொறுமைக்குள்ளே வரணும். அந்த பொறுமை தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஆபிரகாம் எப்படி இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டார்? நம்மை கர்த்தர் என்னைக்கு அழைக்கிறாரோ நம்ம தலை மேலே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு ஊற்றை வச்சு அனுப்பிச்சிடுறாரு. அது கிட்ட வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காரியத்தை செய்வார். அப்போது உன் வாய் அவரை எந்த இடத்துல சொல்லிக்கினே இருக்கும், என் கர்த்தர் எங்கள் அன்பாய் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் போனேன், தவறுங்க ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு, நான் போனேன், கஷ்டப்பட்டேன், நான் வீட்டை கட்டுறேன், நான் இந்த சீட்டை போட்டு இந்த வேலையை பண்ணேன், நான் இதை பண்ணேன். இதெல்லாம் துன்மார்க்கம், இதெல்லாம் இன்னும் ஏசப்பாவுடைய உடன்படிக்கைக்குள்ளே வரல. உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் என் கர்த்தருடைய அந்த கண்ணு பார்க்கும். அதுதான் கர்த்தர் செய்கிறது. இப்போ தேவன் இப்போ ஆபிரகாம் அழைச்சிட்டார். ஆபிரகாம் வந்து அலறாரு, எனக்கு குடும்பம் இல்லையாண்டவரே, நான் தேவராஜ்யத்துக்கு போகணும் ஆண்டவரே, எனக்கு குடும்பம் இல்லையாண்டவரே. ஆண்டவர் ஆபிரகாமை பிடிக்கும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவான்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்து கூட்டின்னு வராரு. அமைதியாக கையை கட்டி நின்ட்டார். அவர் ரிட்டன் பாபிலோனுக்கு போகலை. என்னடா இது வந்தோம் 25 வருஷம் ஆயிடுச்சு ஏறக்குறைய,
எனக்கு பிள்ளையே பிறக்கலையே, குடும்பம் வேணும். நல்லா கவனிங்க, மனைவி பிள்ளைங்கள்லாம் தேவன் கொடுத்த வரங்கள், கிஃப்ட். அவங்கள தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றாற் போல வளர்க்கணும். இப்போ ஆபிரகாமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரத்துக் கொண்டார் என்றால் பொறுமை, காத்திருந்தார். என்ன ஆண்டவரே வந்தேன், நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பிள்ளைய தரேன்னு சொன்னீங்க, எனக்கு பிள்ளை என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆபிரகாம் போல பொறுமை, காத்திருந்தார். உன் பலனெல்லாம் ஒழிஞ்சி என்னால் முடியல ஆண்டவரேன்னு புஷ்ன்னு உட்கார வைப்பார். அப்போ மனசுக்குள்ள வசனங்கள் நல்லா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிரியை செய்ய ஆரம்பித்ததும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்ததும் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆழம், உன் முழு மனசு, உன் ஆழ் மனது ஃபுல்லாக அவரே இருப்பார். உன் வாயில் துதி மட்டும் பிறந்துக்கினே இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க போல, ரொம்ப மகிமையான வசனம். இதுதான் ஆபிரகாம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. எபிரேயர் 6வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னு முதல்ல 11ஆம் வசனத்தை வாசிங்க. 6:11. நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படியா, விசுவாசத்தினால. வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். தேவனுடைய வசனம் தான் விசுவாசம். அவருடைய வசனத்தை எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவங்க தான் காத்திருக்கிறவர்கள். இந்த காத்திருக்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார். இந்த காத்திருக்கிறவர்கள் தான் என் தேவனால மட்டுமே எல்லாம் கூடும், நான் ஒன்றும் இல்லை. விசுவாசத்தினாலே. அன்பானவர்களே, நல்லா வாசிக்கலாம். வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும்? எல்லாம் கவனி, எல்லாரும் சொல்லாமா? பைபிள் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் எனக்கானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் இயேசு அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிங்கனாவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த உடன்படிக்கை அத்தனையை நாம் சுதந்திரத்துக் கொள்ளுவோம். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு காரியம் வாய்க்கலையோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அது மேலே விசுவாசத்தை வைத்து அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து என் கர்த்தர் இது செய்வார். எனக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள் தேவன் நமக்கு பாராட்டுற உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லாமா? தேவன் நமக்கு எழுதி கொடுத்த உயில். எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? இந்த பைபிள் என்ன தெரியுமா? உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை அவர் தான் செய்யணும். அப்போ எப்படி செய்யணும்? விசுவாசத்தினாலும். இந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இந்த வசனத்தை உங்க ஆழ் மனதில் கொண்டு போகணும். என் கர்த்தர் சொல்லிக்கிறார், என் தேவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், எனக்கு செய்வார், எனக்கு செய்து முடிப்பார். எல்லா வாக்குத்தத்தங்களும் மனசுக்குள்ள ஆழ் மனதில் போயிட்டே பிற்பாடு நீ அவரை நோக்கி கூப்பிடுவேன், ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேரால் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் கொடுத்தார், நான் பண்ணேன், நான் பிளான் போட்டேன், அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் மாறி வெக்கமே இருக்காது என் ஏசப்பா செஞ்சார்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் தான் செய்கிறார். அவர் செய்யலை, யார் செய்வாங்க? அந்த அளவுக்கு வரணும்னா இந்த வேத உடன்படிக்கை உன்னோடு கூட பேசணும், நல்லா சுதந்திரித்துக் கொள்ளணும். இது வருகிற வரைக்கும் சபைக்கு தொடர்ந்து வாங்க, புலம்பாதீங்க. முதல்ல அவர் அமைதியாக இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் எழுதி உங்கள் கையில் கொடுத்துட்டார். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. கையை உயர்த்துறாமேன்னு சொல்லாமா? இந்த வேதத்தில் கொடுத்துருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உன் தலை மேலே பலிக்கும். அப்போ ஆண்டவர் எங்க என்ன சொல்றாருன்னா, வாசி பார்க்கலாம் தொடர்ந்து. விசுவாசத்தினாலும் அசதியா சொல்லிட்டாரு, அசதியா இருக்காத. ஏதோ சர்ச்சுக்கு வரேன், ஏதோ வந்து போறேன் அப்படின்னு அசதியா இருக்காத. உன் அழைப்பை புரிந்து கொள், தேவனுடைய அழைப்பை உணர்ந்து கொள். நீ அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இந்த பொறுமை என்பது உன்னை ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே கடந்து வந்துடும். எல்லாரும் சிரிப்பாங்க, அப்போதான் பொறுமையே வரும். பொறுமை எப்போ வரும்? அந்த உபத்திரவத்தை கடந்து வந்திருப்ப, எல்லாரும் சிரிப்பாங்க,
அது வந்து ஒரு கண்ணீரின் பாதையாக கூட இருக்கும். அந்த பொறுமை உனக்குள்ளே வந்துட்ட உடனே கர்த்தர் வருவார். இப்போ அப்பா நான் என்னால் தான் முடியலையே ஆண்டவர், எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவர்னு உங்கள் வாய் சொல்லி துதிக்க ஆரம்பிக்க. அந்த துதியில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். அந்த நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது என்ன எப்ப வாக்குத்தத்தம் பண்ணார் சொல்லுங்க? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரா? எங்க பண்ணாரு? அவர் ஊர் என்கிற கல்தேரு பட்டணத்தில் ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைச்சின்னு வராரு. ஆமேனா? எல்லாரும் ஆமேன் சொல்லு. எத்தனை பேர் ஏசப்பா என்ன அழைச்சி விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். வாக்குத்தத்தம் இருக்குது. உங்க தலை மேல தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். இப்போ அதுதான் நான் உன்கிட்ட பக்கம் சாய்ந்து வரணும்னா உனக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை என்பது உபத்திரவத்தை கடந்து வந்திருக்கும். அந்த உபத்திரம் என்ன தெரியுமா? உன்னை நீ நம்பர்த்த வேணும், அவள்தான். உன்னை நீ நம்பி 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 அசிங்க அவமானம்லாம் பட்டு தாண்டிக்கிட்டு வருவ. உன் சுயபலன் உன்னால் என்ன முடியும்? ஒரு மண்ணு தானே. இது இந்த பொறுமை உனக்குள்ள வரணும்னா நீ ஒரு உபத்திரவத்தை கடந்து வந்தால் மட்டும்தான் இதை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது அந்த 1ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். இந்த பொறுமை எப்படி வரும்னு சொல்கிறாரு பாருங்க. யாக்கோபு 1:3 வாசிக்க பார்க்கலாம், 2 வாசிக்க பார்க்கலாம். என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அல்லேலூயா. எது? அந்த ஒரு பரீட்சை, அந்த ஒரு உபத்திரவம் தான் உங்களை என்ன பண்ணும்? இந்த பொறுமைக்குள்ள. அந்த பொறுமை உங்களுக்கு வந்துட்ட பிற்பாடு கர்த்தர் வந்து உன்னை அதிசயமாய் உயர்த்துவார். நீ அவரை உயர்த்துவ. அல்லேலூயா. அப்போ நான் என்ன அன்பாக சொல்லுகிறேன் என்றால், எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த பொறுமை இருக்கு? அந்த பொறுமை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி சுதந்திரித்து கொண்டாராம்? தொடர்ந்து வாசி 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6:13 வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஆமெனா? தமது பேர்லேயே ஆணையிட்டு நம்மை அழைத்திருக்கிறார். இதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் வேற யாருமே இல்லாதபடினால இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆணையிடுறாங்க இல்லையா? அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. கவர்மெண்ட் நம்மளோட பெருசு கவர்மெண்ட் இல்லையா? நம்மளோட பெரியது கவர்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பாண்டு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு கவர்மெண்ட் அந்த சீலை வச்சு அக்ரிமெண்ட் எழுதுவோம். ஆமேனா? ஆனால் இயேசு ராஜா தேவாதி தேவன் தம்மை விட பெரியவர் யாரும் இல்லாதபடினாலே தமது பேரிலேயே ஆணையிட்டு உன்னை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? தேவன் நல்லவர், போதுமானவர், பெரியவர். அல்லேலூயா. இப்போ தேவன் எப்பொழுது இந்த காரியத்தை செய்வார் என்றால் பொறுமையில தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பொறுமை. இந்த பொறுமை வரணும்னா உனக்குள்ள காத்திருத்தல். இந்த காத்திருத்தல் உனக்கு உபத்திரவத்தை மாதிரி கொடுக்கும். அது ஏன்னா நீ உன்னை நம்புவ. இப்ப வாசிப்பால் தொடர்ந்து வாசிப்பாலாம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. இந்த பொறுமையும் காத்திருத்தலும் என்பது பயங்கர ரகசியம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் குடும்பத்தின் தேவன். ஆண்டவரே இந்த எலியாசர் தான் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான். என்ன ஆண்டவரே நீங்கள் எனக்கு பிள்ளை கொடுக்கலையேன்னு சொல்லி ஒரு நடுங்கிறாரு ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் நல்லா தெரிந்து கொண்டார். என் கையை பிடிச்சப்ப அவர் உடன்படிக்கை பண்ணது அவர் பேர்லயே சத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார். இது உணர்ந்தவங்களால பைபிளை அவங்களால தியானிக்காம இருக்கவே முடியாது. என்ன கையை பிடிச்சவர் அவர் பேர்லயே சத்தியம் பண்ணி வச்சார். மாறுவார் அவரு? நம்மளால் குடிச்சிட்டு வந்துட்டு என் புள்ள மேல சத்தியமா நான் குடிகள் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அநியாயமா அந்த புள்ளைய சாவடிப்பான். நம்மால்
பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. அந்த அந்த ஆணையிடுதல் அப்படியே நடக்கும். நம்முடைய கர்த்தராக இயேசு தேவன் தமது பேரிலேயே ஆணையிட்டிருக்கிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்தபடினாலே அவர் அமைதியாக அந்த 25 வருஷ காலம் அவர் காத்திருந்து அமைதியாக இருந்தார். ஆக்சுவலாக 25 வருஷ காலம் இல்லை, அது ஒரு 25 + ஒரு 37 எவ்வளோ ஆகுது? கணக்கு பண்ணுங்க போகலாம். மொத்தம் எவ்வளோ ஆகுதுன்னு? 25 ஒரு 37 பட்டுன்னு சொல்லுங்கள், பட்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஈசாக்கு எத்தனை பலி செலுத்தும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் உறுதியாகிறது. எவ்வளோ? கால்குலேட்டர் வச்சு போடுங்கடா. 25 ஒரு 37 எவ்வளோ? 65 62. ஓகே, ஆளாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஆபிரகாம் இந்த 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 வாக்குத்தத்தத்தை எப்போ பெற்றுக்கொண்டனா 62 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா தான் அந்த பொறுமை. இதுதான் ஆபிரகாமுடைய பொறுமை, இதான் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு அது ஈக்குவலாக இருக்கிறது. எப்படி சொல்கிறேன்? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாகரத்துக்கு முடிவு. எல்லாம் கரண்ட் ஆமென் சொல்லாமா? ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க சாக மாட்டாங்க. ஆமென். என் பிள்ளைங்க சாக மாட்டாங்க. இந்த தமது பேரிலே ஆணையிட்டார். தமது பேரிலே ஆணையிட்டது எங்க தெரியுமா? ஈசாக்கை பலி செலுத்தும் போது. இபின் எஸ்ரா என்கின்ற ஒரு யூத ஆராய்ச்சியாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கை எத்தனை பலி செலுத்தும் போது 37 வயசு என்பதை அவர் குறிப்பு கொடுக்குறார். அந்த குறிப்பை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் உண்டு. ஏன் எப்படின்னாக்கா, சாரால் மரிக்கும் போது என்ன வயசு? 127. ஈசாக்கு பிறக்கும் போது சாராளுக்கு என்ன வயசு? 90 வயசு. அப்போது 37 வயசு சாரால். இப்போ ஈசாக்கு சாரால் மரிக்கும் போது ஈசாக்குக்கு எத்தனை வயசு? 37 வயசு. அப்போ சாரால் அம்மா மரித்ததுமே ஆபிரகாம் திருமணம் செய்திருக்கிறார் 3 வருஷம் கழிச்சு. அதனால்தான் ரெபேக்காலை கொண்டு போயிட்டு அங்கே தன்னுடைய தாயுடைய கூடாரத்தில் மனைவியாக்கி கொண்டு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை நீக்கி அவன் ஆறுதல் அடைந்தான் சொல்லி வசனம் இருக்கிறது. ஆமேனா? சரி, ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொண்டார் என்றால், இவர்கள் என் சந்ததி தேவர்கள், என் சந்ததி மரிக்க மாட்டாங்க, அவர்கள் உயிர்த்தெழுந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக வருவாங்க என்கின்ற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை இந்த ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டார். அந்த வாக்குத்தத்தை வாசித்த அடுத்த பகுதிக்கு போகலாம். திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்பாகலாம். 22 எங்கிருந்து வாசிக்கிறோம்னா 15 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன், எல்லாம் கவனிங்க, எங்க இது பலி செலுத்தும் போது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுவது என்னுடைய நோக்கம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த சந்ததி அவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாக என் சந்ததி உயிர்ப்பிக்கப்படும் என்கின்ற இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பொறுமையாய் ஏறக்குறைய 62 ஆண்டு காலமாய் காத்திருந்து பொறுமையினுடைய உச்சத்தில் போய் தேவனே இந்த காரியத்தை செய்து முடித்தார். நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்டதான அந்த காத்திருப்பதில் கர்த்தரே செய்யும் போது அது அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும். உலகத்தில் எந்த சக்தியாலும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்து காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேனா? இப்போ இந்தியா உமன் வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமேனா? தெரியுமா? தெரியாத நியூஸு. இந்தியாவில் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சு. அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதினாங்க. ஆஸ்திரேலியா 4 முறையோ 3 முறையோ வேர்ல்ட் கப் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் பயங்கரமான ஒரு பலமான டீம் ஆஸ்திரேலியா டீம்.
பெண்கள் கிரிக்கெட் டீமில். அதுவும் இந்த முறை 15 மேட்ச்சில் தோல்வியே கிடையாது. அதுவும் இப்போ செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க, இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அப்போ ஏறக்குறைய 8 மணி நேரம் விளையாடணும். அப்போது அந்த செமிஃபைனலில் வந்து இந்திய மகளிர் வந்து 100% தோக்கிறது. ஏன்னா 331 ரன்னு சேசிங் என்பது மிகப்பெரிய கடினமான ஒரு டார்கெட். சேசிங்கில் அவ்வளோ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்கின்ற ஒரு 25 வாலிப பெண், அவங்க ஒரே ஆளாக நின்று 127 ரன்னை அடித்து அதை சேஸ் பண்ணி பயங்கர உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அது கண்டிப்பாக இந்தியா தோக்கிற மேட்சாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு பெண் வந்து மாத்திரம் என்ன சொன்னாங்கன்னா, நின்று போராடி ஜெயத்தை எடுத்து எல்லாருடைய வாயில் உலகம் முழுக்க இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்கின்ற இந்த பேர் வந்து பிரபலமாயிருச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. மேன் ஆஃப் த மேட்சை கொடுத்ததுமே வந்து அதுக்கு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த எடுப்பலி அந்த வாயில் சொன்ன முதல் வார்த்தை, என் கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கையெழுத்தி மகிமை செலுத்துவோமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மதவாத கட்சிக்கும் கண்ணை பிதிக்கிக்கணும். என்னடா இந்த பொண்ணு இயேசுன்னு சொல்கிறாள். நம்ம ஆளுங்க வந்து இயேசு சாட்சி சொல்லி நிற்க வச்சோம்னாக்கா இயேசுன்ற பேரே யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நான் கிரிக்கெட்லாம் பார்க்குறதில்ல. இப்போ ஏச பக்கம் நமக்கு மகிமையா அந்த நியூஸ் வந்ததுமே என்னடா இது பரபரப்பாக போகுதுன்னு உள்ளே போய் பார்த்தா, இந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல சுவிசேஷகர். மும்பையில் இருக்கக்கூடிய ஜிம்கானா கிளப்பில் வந்து அவங்க அப்பா வந்து நிறைய மீட்டிங் நடத்துவார், கன்வென்ஷன் வச்சு மீட்டிங் நடத்துவார். அதனால் இந்த பெண் வந்து நல்ல ஃபார்மில் 2022 வருஷத்தில் வேர்ல்ட் கப்பில் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது இந்த பெண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண்ணை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு பயங்கரமான கனவு, நான் கிரிக்கெட் விளையாடி இந்தியாவுக்காக நிறைய சாதிக்கணும்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு காரியம், மதவாத இந்திய தேசத்தில் இவங்களுடைய தகப்பன், இந்த பெண்ணு வந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணும், கிட்டாரை வாசித்து நல்லா ஒர்ஷிப் பண்ணும். அவங்க அப்பா வந்து தைரியமாக எல்லா இடத்துல சுவிசேஷம் சொல்கிறவர். இந்த பெண் ஏன் ரிஜெக்ட் செய்யப்பட்டால் என்றால், எங்கே போனாலும் இயேசுவை உயர்த்துவாங்க அப்பா. அப்போ இவங்க அப்பா வந்து ஒரு மதவாதி, இந்த பெண்ணும் வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணு. அதனால் வந்து இந்தியா தோத்தா கூட பரவாயில்லை, இந்த மதமே உள்ளே வரக்கூடாது, தூக்கி எறியப்பட்டால். அந்த பெண்ணு சொல்கிறா, அந்த பேட்டி இருக்குது, நீங்கள் ஒன்றா இப்போ யூடியூப்பில் இருக்குது, எடுத்து பாருங்கள். நான் பல நாட்கள் நான் கண்ணீரோட காத்திருந்தேன், நான் ஒதுக்கப்பட்டேன், தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் என் கர்த்தர் எடுத்த உடனே நான் முதலாவது என் இயேசுவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த இயேசு, ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற அந்த வார்த்தையை உலகம் முழுக்கெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கு இந்தியாவில் கொஞ்சம் பேர் வந்து தூக்கி விட்டான். அந்த மேட்ச் ஆடும்போது ஒரு சில அந்த இதில் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நான் என் மனதுக்குள்ள வலிகள் வரும்போதெல்லாம், என் மனதுக்குள்ள சோர்வு வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை நான் உச்சரித்தேன். அதை நீங்கள் அந்த கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் அந்த பொண்ணு சொல்லிக்கினே இருக்கும். சொல்லி அடித்து 127 ரன்னு. எத்தனை ரன்னு? சாராளுடைய வயசு எத்தனை வயசு? இது எல்லாருக்கும் தெரியாது. ஆமேனா? நான் ஆச்சரியப்பட்டேன். இது கர்த்தர் தான் இதை செய்தார். ஆனால் எல்லாரால் தூக்கி எறியப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீ வந்து உள்ள இதை செய்ய முடியாது சொன்னால், ஆனால் கடைசி வரைக்கும் இப்போ அவங்க மட்டும் இல்லை நான் என் பேரை மாற்றிக்கிறேன், ஜெமிமான்றதை வந்து வேறு எந்த மானா மாற்றிக்கிறேன், நான் வந்து மதத்தை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் மாம்சத்தை நம்பி, நல்லா கவனிக்கணும், தான் மாம்சத்தை நம்பி வந்தால் சான்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் திறமை கர்த்தர் அங்கே செயல்பட்டு இருக்க மாட்டேன், அப்பயே வெளியே போயிருக்கும். ஆமேனா? கடைசி வரைக்கும் என் கர்த்தரனை உயர்த்துவார்னு சொல்லி அந்த உறுதியில் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அவருடைய வாக்குதத்தங்கள் மட்டுமே எனக்கு ஜெயத்தை கொடுத்த தைரியமாக சொல்லுச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். கிரிக்கெட் மேட்ச் அந்த வின் பண்ணது அல்ல, அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? காரணம் என்ன தெரியுமா? ஆழ் மனதில் அவருடைய வாக்குதத்தங்களை பிடித்து கொண்டு, அவர் மட்டும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும். காலம் வரும், அவருக்காக நான் காத்திருக்கிறேன், அவர் எனக்கு செய்யறத பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்ணுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆமேனா? இன்னைக்கு நான் இப்போ நடக்கிற இந்த ஒரு சாட்சியை சொல்லி கொண்டிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் தங்களை நம்பாமல் என்னால் முடியும் ஓடுறது, வாயை திறந்தாவே நான் கஷ்டப்பட்டேன், நான் ஓடி உழைச்சேன், நான் இதை பண்ண. இவங்க இல்லைங்க கிறிஸ்தவங்க.
அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, என்னடா அந்த பொண்ணு புலம்புது, என்னமோ பயப்படுதா புலம்புதான்னு. அது தைரியம். நான் வசனம் சொன்னேன்டா. எனக்கு மனசுக்குள்ளே பயம் வரும்போதெல்லாம் தோத்துருவோமோ, இந்த ஷாட் அடித்தா அவுட் ஆகிடுவணும் அப்படின்ற பதற்றம் வரும்போதெல்லாம் என் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நான் சொன்னேன். அந்த வார்த்தை தான் உன்னை காத்திருக்க செய்யும். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருத்தனும் அறிய மாட்டான். அப்படி ஒரு டாப் மோஸ்ட்ல தூக்கி போய் வைப்பார். ஒருவேளை அந்த ஜெமிமா நான் எனக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிருந்தோன்னா அது அட்ரஸே இல்லாமல் போயிருக்கும் தெரியுமா. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இன்னும் மேன்மேலும். காரணம் அவ்வளவு தைரியமாக உலகமே பார்த்துங்கதியா. ஜீசஸ் கிரைஸ்ட், நான் முதலாவது என் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி என் இயேசுவின் பேரை நான் உங்களுக்கு பலமுறை சொல்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வாய் அவர் பேரை சொல்லும்போது அதுவே துதி. என் ஏசப்பா செஞ்சார், இதை என் கர்த்தர் செஞ்சார். இதுதான் ஆபிரகாம் 62 ஆண்டுகாலம் காத்திருந்தார். இந்த பொண்ணு சொல்லி தூக்கி நான் அழாத இரவே கிடையாது. நான் நைட்டில் படுக்கும்போதெல்லாம் அழுவேன். என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களே, என்னை சேர்த்துக்கலையே டீமில், ஏசப்பா என்னை சேர்த்துக்கலையே. அதான் சொன்னேன். இப்போ அந்த பெண்ணுக்குள்ள ஒரு பொறுமை வந்தது. அந்த பொறுமை வந்ததுனால கர்த்தர் தூக்கினார். 127 என்பது ஆண்டவரே சாராளுடைய இலக்கம் அது. ஆமாம், கர்த்தர் செஞ்சார்னால கரெக்டாக ஒரு சைன் வைப்பார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த வேர்ல்ட் கப் கர்த்தர் கொடுத்தது இந்தியாவுக்கு. கையத்தறி மகிமை செலுத்துவோமா. அந்த ஒரு பெண் தேசத்தையே உயர்த்திருக்கிறாள் என்றால் நீங்கள் ஏங்க உங்கள் குடும்பத்தை உயர்த்த முடியும்? காத்திருக்கணும். வழிகள் இருக்கும், ஆனால் வாக்குத்தத்தங்கள் நம்ம உயிர்ப்பிக்கும். அது ஆழத்தில் போய்டும், மனதின் ஆழத்தில் போய்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை வரும், அசைக்கவே முடியாத நம்பிக்கை வரும். வாக்குத்தத்தங்களை பிடிப்பீங்க பாருங்க, அதில் தான் மகிமையே இருக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு வசனத்தை பிடிக்கிறீங்க, வாக்குத்தத்தை பிடிக்கிறீங்க. ஆபிரகாம் தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் யாம் பேர்லேயே ஆணையர், ஆபிரகாம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள். வானத்து நட்சத்திரம் என்பது மகிமையின் சந்ததி. இதை பலமுறை நம்ம பார்த்தாச்சு. வானத்து நட்சத்திரம் என்பது மகிமையின் சந்ததி. நட்சத்திரம் என்றைக்குமே மகிமையில் மின்னிக்கொண்டே இருக்கும். அதான் 1 பதில் சொல்றாரு, இந்த நட்சத்திரங்கள் எப்போதும் மின்னிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி. நான் எப்போ சொல்றேன், இந்த மாதிரி தங்களுடைய பலனை நம்பாமல் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார். எது பயங்கரமான ஆபத்து தெரியுமா? 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம், திருப்பி கொள்ளுங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார். 9வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் மேல் யார் மேல நம்பிக்கை வச்சிருவோம்? இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சர்ச்சைக்கு வருவோம், நான் ஜெபம் பண்ணேன் பிரதர், நான் ஜெபம் பண்றேனே, நான் பைபிள் வாசிக்கிறேனே, நடக்க மாட்டேன். உன்னை நம்பி ஓடுவேன். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், எல்லாருடைய கண்ணும் பார்க்கட்டும், யார் மேல் நம்பிக்கை இராமல்? நாங்கள் யார் மேல் நம்பிக்கை இராமல்? எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. இதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? அவரை நம்பாமல் என்னால் முடியுது ஆண்டவரே, மரித்தோரை எழுப்புகிற தேவன் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம எழுப்ப போகிறார். ஆமேனா? நாம் எல்லாரும் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு தேவனை சந்திக்க போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? மரித்தோரை எழுப்புகிற தேவன். அவர் நம்மளை கைப்பிடிக்கும் போது உடன்படிக்கையை தமது பேரிலே ஆணையிட்டு தான் அவர் கைப்பிடித்திருக்கிறார். அவர் மனம் மாற மாட்டார், அவர் நல்லவர். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்களை நம்பியிருந்தோம்னா செத்து போயிருப்போம். ஆமென். ஆனால் எங்க கர்த்தருக்கு நாங்கள் காத்திருந்தோம். பவுல் சொல்ற, எங்களை நாங்கள் நம்பல. ப்ளீஸ் சகோதரனே சகோதரியே, உங்களை நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க, வாக்குத்தத்தங்களை நம்புங்க. என்னை அழைத்தவர் என்னை கொண்டு என் கர்த்தர் தான் இதை செய்தார்னு சொல்லத்தக்கது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு மறைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் மறைச்சிருக்கலாம்.
இல்லை நாங்களாம் டீமாக சேர்ந்து நாங்கள்லாம் பண்ணணும்னு. ஆனால் ஆழ் மனதில் அந்த அனுபவம், அந்த மகள் பட்ட ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு வினாடி அந்த வழிகள் இயேசு ராஜாவுடைய வாக்குதத்தம் தேற்றிருக்கிறது. அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தனால தான் கர்த்தரை உயர்த்தினார். கர்த்தரை உயர்த்தினார்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஜெமிமா, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அப்படி காத்திரு, காத்திரு, பயப்படாத. உன் ஆழ் மனதில் என்ன நோக்கிப்பார். உன் மனசுக்குள் எந்த பதற்றமும் வேண்டாம். அப்போது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, இதப்பா தீமோத்தேயுவே, பொறுமை வேணும். நாங்கள் எங்களை நம்பியிருந்தோம்னா நாங்கள் என்றைக்கோ மரிச்சு போயிருப்போம். ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசி 10ஆம் வசனத்தில், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இதுவரைக்கும் நான் தப்பி பிழைத்திருப்பது என் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. புது புது வியாதி வருது. ஒரே ஒரு தும்மல் தும்முறான், செத்து போயிடுறான். இருமுறான், செத்து போயிடுறான். வெளியே போகிறோம், வீட்டுக்கு வர முடியல. ஆனால் என் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இப்போவும் தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிக்கிறார், இனியும் என்னை தப்புவிப்பார். அப்போ எல்லா காலத்துக்கும் என்னை காக்கிறவர் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சம் இங்கே பவுலுக்கு இருந்திருக்கிறது. அதை தான் இங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயுக்கு நிருபம் 6ஆவது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தீமோத்தேயுவே, உன் இருதயத்துக்குள்ள நீதி, தேவனுடைய வசனத்தை நல்ல தியானம் பண்ணி அந்த நீதிக்குள்ளவா. தேவ பக்தி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற, தேவனை அறிகிற அந்த அறிவில் விசுவாசம், தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த விசுவாசம், அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அந்த சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பொறுமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. இந்த பொறுமை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாங்கள் எங்களையே நம்பாத அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது தான் பொறுமை. உன்னை நம்புறியா நீ? எவ்வளோ தூரம் வரையா ஓடு. வீட்டை கட்டுருவியா நீ? அல்லது உன் காரியத்தை வாய்க்க செஞ்சிருவியா? என்ன பண்ணுற நீ? நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன். அப்படி அல்ல. என்னை உருவாக்கின என் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அல்ல, எல்லாம் என் கர்த்தர். அப்போது அப்படிப்பட்டதுன்னா ஆழ் மனதில் அந்த ஒரு காத்திருக்கிற அனுபவம், அவரை அறிகிற அந்த அனுபவம், அவருடைய உடன்படிக்கையை அறிகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ முடியும். ஆக இந்த பொறுமை நமக்குள்ளே வரும்போது தான், கர்த்தர் செய்யும்போது தான், ஆமாண்டவரே நீங்கள் தானப்பா செஞ்சீங்கன்னு அவரை உயர்த்த முடியும். இன்றைக்கி எந்தெந்த இடத்துலலாம் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க, ப்ளீஸ், தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்து செயல்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அவருக்கு இடம் கொடுங்க. யோபுவின் பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. அந்த பொறுமையை வாசிக்க யாக்கோபினுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு தம் நிருபத்தை எழுதும்போது வாசிக்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 5-10 வாசிக்க பார்க்கலாம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. ஏன்னா இவங்க உபத்திரவப்பட்டாங்க இல்லையா? இந்த உபத்திரம் தான் பொறுமை வந்துச்சு அவங்களுக்கு. அவங்களை திருஷ்டாந்தமா வச்சுக்கங்க. 11ஆம் வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அல்லேலூயா. யாரு பாக்கியவான்கள்? பொறுமையா இருக்கிறவங்க. என்ன பொறுமை? என் கர்த்தர் எனக்கு செய்வார், நான் என் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு செய்கிறவர், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உடையவர் என்கின்ற பொறுமை உடையவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. ஏன்னா இந்த பொறுமை எப்படி வரும்? உபத்திரவத்தில் வரும், கண்ணீரின் பாதையில் வரும். அதுக்கு தான் இன்னைக்கு நடந்த, இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்த இந்த சாட்சியை சொல்லுகிறேன். அந்த சகோதரி, அந்த கிரிக்கெட்டர் சொல்லும்போது, என் கண்ணில் கண்ணீர் இல்லாத நாள் இல்லை, அவ்வளவு ஒதுக்கப்பட்டேன்,
ஆனால் என் கர்த்தரை நம்பினேன், அவர் என்னை உயர்த்தினார். அவருக்கு நான் காத்திருந்தேன், என்னை உயர்த்தினார். யோபுவின் பொறுமையை குறித்து சொல்றீங்க, வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு நல்லா தெரிஞ்சுக்கினாரு, என் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சொத்துக்கள் எல்லாம், இந்த யோபு யார் தெரியுமா? அவர் ஒரு பிரதான ஆசாரியர், அவர் ஒரு ராஜா. அவர் என்ன, நான் பல முறை சொல்லிட்டேன், அவர் பலி செலுத்தும் போது அந்த பலியை அங்கீகரிக்கிறாருன்னு, தேவன் அங்கீகரிக்கிறாருன்னு சொல்லி. இப்போ யோபுவுக்கு உண்டான சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளில் அழியுது. யோபுவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் சாகுறாங்க. குடும்பமே அழிஞ்சு போச்சு, சொத்து அழிஞ்சு போச்சு. இப்போ யோபுவுக்கு குடும்பமே இல்லை. யோபுடைய மனைவி சொல்கிறாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நீ செத்து போயாண்டா. இப்போ இவர் செத்தார்னா இப்போ எங்கடா உன் குடும்பம்னு கர்த்தர் கேட்பாரு. எங்கடா உன் குடும்பம், உன் குடும்பத்தை நீ எப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிற? ஏன்னா கர்த்தர் யாருடைய தேவன் அப்படின்னா குடும்பங்களின் தேவன். அந்த குடும்பம் தேவ சித்தத்தின்படி பரிபூர்ணமான தேவனுடைய செழிப்பின்படி அந்த குடும்பம் வாழ வேண்டும். ஆனால் யோபுவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, என் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர், என்னை மறுபடியும் வாழ வைப்பார். எப்படிங்க? அவருடைய உதடு மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அவர் பேசுறதுக்கு யோபுவுக்கு உதடு மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அவருடைய தலையெல்லாம் கொப்பளங்கள், அந்த புழுதியெல்லாம் அந்த சீழில், அந்த ரத்தத்தில் பற்றி கொண்டு அப்படியே அடைப்பட்டு கொண்டு வெடித்த உடல்கள். அதை வாசிக்கும் போது பயங்கரமாக இருக்கும். ஆனால் யோபு என்ன செய்கிறார் அப்படின்னா, என் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார், அவருக்காக நான் காத்திருப்பேன், அவர் என் பக்கம் சாய்ந்து என்னை உயர்த்துவார்னு சொல்லி அவ்வளவு பெரிய உபத்திரவத்திலையும் எப்படி யோபுவுக்கு பொறுமையா காத்திருக்க முடிஞ்சது? காரணம் அவருடைய வார்த்தை. அன்னைக்கு பைபிள் கிடையாது, அன்னைக்கு ஒரு சர்ச் கிடையாது. ஆனால் இவர்தான் பிரதான ஆசாரியராக, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு பிரதான ஆசாரியராக அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்று இந்த யோபு பிரசங்கிக்கிற ஒரு நல்ல ஒரு நீதிமானவர். நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி அவரால் பொறுமையாக இருக்க முடிஞ்சது? அப்போ கர்த்தர் யோபுவின் பக்கமாக சாய்ந்து வந்து யோபுடைய முடிவை நல்லா கவனிங்க. யோபுடைய முடிவை பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். அந்த 42ஆம் அதிகாரம், யோபுடைய முடிவு, எப்படி தேவன் யோபுவை ஆசீர்வதித்த அந்த பொறுமை. காரணம் அந்த இருதயத்தின் இந்த ஆழம், தேவனை நோக்கி பார்த்த அந்த ஆழம். எடுத்து வாசிங்க வேகமா. 42வது அதிகாரத்தில் எங்கிருந்து வாசிக்கணும் தெரியுமா? 11 வாசி பார்க்கலாம். 10 வாசி. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கை நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உதடு மாத்திரம் தான் தப்புச்சு யோபுவுக்கு, ஆனால் பொறுமை. ஏன் அந்த பொறுமை யோபுவுக்கு, ஏன் அந்த பொறுமை வந்துச்சு? என் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். என்னை அழைத்தவர் என்னை கைவிடுவதற்கல்ல, என் தலையை உயர்த்துவதற்காக என்னை பிடித்திருக்கிறார். நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். என்னை குறித்த அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ அவர் என்னில் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லாமா? உன்னில் அவர் மகிமைப்படணும். அந்த மகிமைப்படுறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், இது உன்னால் நடக்கலை, இது அவரால் நடந்ததுன்னு சொல்லி. ஆமேனா? இது உன்னால் நடக்கலை, இது அவரால். இந்த உயர்வு உன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்தது. அப்போ யோபினுடைய அந்த முன்னிலைமையை பார்க்கல, அவருடைய பின்னிலைமையை அவர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 14,000 ஆடு, 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பயங்கரமான சொத்துக்காரராக தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். அப்ப என்ன அர்த்தம்?
அவன் மனைவி சொன்னான், நீ செத்து போயிடுறா, நீ வேஸ்ட்டு. அந்த உபத்திரவத்தின் பாதையில் கடந்து வந்து நிற்கிறார், அந்த பொறுமையை காண்பிக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு நான் கர்த்தரில் பொறுமையாக இருக்கிறேன், நான் அவரோடு இருக்கிற அந்த உறவு குறையவில்லை, இரவும் பகலும் என் கர்த்தரை நோக்கி நான் பாடி துதித்து கொண்டிருக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்து அதை என்னுடைய ஆழ் மனதில் நான் சுதந்திரத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அந்த பொறுமை, அமைதியாக இருந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் எனக்கு செய்ததை அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவர். இதுதான் யோபு. அவர் இங்கே சொல்கிறாரு, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரனாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 நல்லா கவனிங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் பிறந்துட்ட பிற்பாடு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. இங்க ஏன் இந்த இடத்துல நான் யோபுவை கொண்டு வந்து ஆண்டவரையே காட்டுறாருன்னா, அந்த குடும்பம் மறுபடியும் அந்த 10 பிள்ளைங்க அவருக்கு பிறந்தாங்க. அந்த தேசத்தில் 4 தலைமுறையை யோபு பார்த்து பரிபூர்ணமாய் நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவன். நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. உங்களை குறித்த தேவனுடைய நோக்கத்தை அவரே வந்து செய்வார். அது இவர்தான் செய்தார் என்று நீ சொல்லுவ, உன் வாய் உன்னை மீறி வரும். அந்த துதி உன்னுடைய இருதயத்துக்குள்ள என் கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்த இடத்துல நின்னாலும் ஏசப்பா அப்படி உயர்த்துவ. எதை குறித்த யாரை குறித்த பயமே இருக்காது. ஏனென்றால் அவருடைய நாமம் அவ்வளவு உயர்ந்த நாமம். அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் உருக்கமுள்ள கர்த்தர். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ இயேசுராஜா என்ன செய்றாரு, அவர் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் பர்திமேயு குருடனுடைய அந்த விசுவாசம் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இந்த எரிகோவை கடந்து வருகிறார். இந்த பர்திமேயு குருடன் வந்து எரிகோ பட்டணத்தில் இருக்கிறார். இப்போ எரிகோ பட்டணத்தில் இருந்து கொண்டு எல்லாரும் அங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கிராஸ் பண்ணி போகும்போது சவுண்டு கேட்குது. என்னங்க சவுண்டு, சத்தமாக ஒரு பெரிய ஜனக்கூட்டம் போகிறாங்க அப்படின்னா வந்து பர்திமேயு குருடன் விசாரித்திருப்பான். அங்கே யாரோ சொல்கிறாங்க இயேசு போகிறாரு அப்படின்னு. ஆமேனா? யார் போகிறது? இயேசு போறார். இயேசு போறார்னு சொன்னதுமே இந்த பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அவர் இரக்கமுள்ளவர், அவர் உருக்கமுள்ளவர் என்பதை இந்த பர்திமேயு அறிந்திருந்தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 3 வருஷத்தினுடைய முடிவில் கடைசியா இயேசுராஜா எருசலேமுக்கு உள்ள போறார். அப்போ எருசலேமுக்கு உள்ளே போகும்போது எரிகோவை கடந்துதான் எருசலேமுக்குள்ளே போக முடியும். ஆனால் இயேசுராஜா இப்போ போகிறவர் இதோட எருசலேமில் அவரை மறிக்க போகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இயேசு ராஜா கிட்ட போனால், கர்த்தர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூரணம், இந்த யோபுவுக்கு ஒரு பரிபூரண வயது தேவன் கொடுத்தாரே, பூரண ஆயுசு, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் பரிபூர்ணம் கிடைக்கும். இந்த பர்திமேயு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் வருவார். என்ன கண்ணு வந்து சுகப்படுத்த முடியாது, பிறவிலேயே குருடன். என்னைக்காகிலும் ஒரு நாள் இயேசு இந்த பக்கம் வருவார். என்ன நம்பிக்கை! என்னை கூட்டும் போயிட்டு இயேசுக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு என்ன என் கண்ணை சுகப்படுத்துங்களேன்னு சொல்கிறதுக்கு கூட இந்த பர்திமேயுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பர்திமேயுக்குள்ள எவ்வளவு ஒரு பொறுமை! ஒரு நாள் கர்த்தர் என்னிடமாய் சாய்வார். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஏதோ சும்மா எல்லாம் ஆண்டவர் வந்து அந்த பக்கமாக பர்திமேயை கிராஸ் பண்ணிலாம் போகலை. பர்திமேயினுடைய இருதயத்துக்குள்ள என் இயேசு வருவார். ஒரு நாள் அவர் கலிலேயாவில் தான் அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் தான் வந்து ஆகணும். ஆமேனா? ஏன்னா யூதர்கள் வந்து
சமாரியா வழியாக போக மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வந்து 4ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் சமாரியா வழியாக போகிறாரு. ஆனால் மேக்சிமம் இவங்க எரிகோவை சுற்றிக்கிட்டு தான் அங்கே எருசலேமுக்குள்ளே வருவாங்க. அந்த நம்பிக்கையில் தூங்கியிருப்பாரா இந்த 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 பர்திமேயு? நான் தூங்கும்போது தில்லி ஏசப்பா கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னா வேறு எங்கேயாச்சும் போயிருப்பாரு? இல்லை, இந்த பக்கமாக தான் வந்தாகணும். ஏங்க எரிகோவில்னா இந்த பக்கம் தான் கர்த்தர் வந்தாகணும். நான் என்ன சொல்கிறேன், எத்தனை நாள் பொறுமை. யோபு அந்த அந்த பர்திமேனுடைய ஆழ் மனதுக்குள்ள இயேசு 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 இயேசு, அவர் வருவார், அவர் வருவார், ஒரு நாள் வருவார். எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை. அந்த ஆழ் மனதில் வருவார். அன்னைக்கு என்னுடைய இந்த 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 கண் பார்வை எனக்கு சுகப்படுத்தி கொடுப்பார், என்னை உயர்த்துவார். அவர் உருக்கமும் இரக்கமும் உள்ள கர்த்தர். இது நல்லா அறிஞ்சு தான் நான் நினைக்கிறேன், பர்திமேயுடைய காதில் விழும்படியாக கட்ட கடக்குன்னு ஆண்டு ஸ்பீடாக போனாரோ என்னவோ தெரில. இப்போ ஜனங்களுடைய சத்தம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருந்திருக்கும். அப்போ எப்படியோ பர்திமேயுடைய காதில் விழுது. அந்த வசனத்தை வாசத்தை முடிக்கலாம். அவர் எவ்வளவு நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து. நான் என்ன சொல்றேன்னா, இவன் பேரு கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு வைக்கல. இவன் பிறக்கும் போதே பிறவி குருடன் போல் இருக்கு இல்லையா? ஏன்னா திமேயு, பர் என்றால் மகன் என்று அர்த்தம். அவங்க அப்பா பேர் திமேயுவான். இவன் பர்திமேயு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த இந்த குருட்டு பிள்ளையை தத்து எடுத்தாரோ இல்லை அவன் பிள்ளையாவோ என்னவன்னு தெரியல. ஆனால் அவன் பேரே வந்து பேரல்ல, இது பர்திமேயு. அந்த திமேயுவின் மகன் என்று அர்த்தம். பர் என்றால் மகன் என்று அர்த்தம் இல்லையா? அப்போ பர்திமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. இவன் குருடன். இயேசு ராஜா கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். அவரை பார்த்தது அல்ல, ஆனால் அவருடைய கீர்த்தியை கேள்விப்படுகிறான். எல்லாரும் போல நல்லா சொல்கிறேன், எல்லாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க வேதனையா. எவ்வளவு வேதனையை சில பேர் என்ன பண்ணும், என்னால் சமாளிக்க முடியும், உடையவே மாட்டாங்க, ஆழ் மனதுக்குள்ளே கொண்டு போகவே மாட்டாங்க. இயேசுராஜாவுடைய அன்பை நான் பார்த்துக்கிறேன்னே எவ்வளோ வருத்தம் உட்காந்து அழுவாங்களே தவிர என்னால் முடியலையே. ஏன் அந்த அழுக தெரியுமா? என்னால் முடியலையே, என்னால் முடியலையே. ஆனால் எப்படி தெரியுமா நம்ம அழணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கையை நீ மாற்ற மாட்டீரா, அப்படி வரணும். இன்றைக்கி சில பேர் கண்ணை மூடினாங்கன்னா அப்படியே ஆறு மாதிரி ஓடும் கண்ணில் கண்ணீர். ஏன்? என்னால் முடியலையே. அதை தான் பவுல் சொல், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் எங்களை கர்த்தர் நடத்துவார், எங்களை உயர்த்துவார் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த பர்திமேயுக்கு இப்போ ஏசப்பாவுக்கு கேள்விப்படுறான். அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பாட்டில் போகிறவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படுறான். ஆனால் அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு விட்டு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும் அவருக்குள்ளே பாருங்க. ஒவ்வொரு வினாடியும் என்னைக்கு வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு அந்த உபத்திரவத்தை எல்லாம் கடந்து பர்திமேயுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கிறது. அவன் வாசிங்க போகலாம், 47 தொடர்ந்து வாசிங்க போகலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சரி, முதமுறை கூடும்போது ஏசப்பா காதுல வேலையா? பக்கத்தில் இருக்கலாம் அதட்டுறாங்கப்பா. நான் என்ன சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் முறை கூப்பிடும்போது அவர் ஏசப்பா காதில் வேலையா? என்ன சொல்கிறாரு? அவர் 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 நீ எனக்கு காத்திருக்கிறியா, நீ எனக்கு அவ்வளோதான். நீ சும்மா கூப்பிட்றியா, எனக்கு நீ காத்திருக்கிறியா? எனக்கு காத்திருக்கிறன்னா உன் ஆழ் மனதிலிருந்து வரும் அந்த சத்தம். ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கிறது இல்லைன்னா, ஆழ் மனதில் உன்னை நம்புற, உன் பலத்தை நம்புற, உன்னுடைய காரியங்கள் உன்னால் இதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்லி உங்களை நம்புறதுனால தான் எனக்கு பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் கம்முன்னு போகிறாரு. அவர் 2வது முறையும் சத்தமிட்டு கூப்பிடும்போது தான் இயேசு நின்று. அப்போ முறை கூப்பிடும்போது ஏசப்பா காதில் விழலையா? விழுந்துருச்சு. நல்லா கவனிங்க. ஆனால் கர்த்தரங்க செக் பண்ணுது ஆழ் மனதில். உன் ஆழ் மனதில் அந்த பொறுமை இருக்கிறதா? நீ எனக்கு தான் காத்திருந்தியா?
என்னால் இதை செய்யக்கூடும் என்று சொல்லி என் இரக்கம் என் உருக்கத்தை நீ அறிந்திருக்கிறியா என்பதை அங்கே கர்த்தர் அறிந்து கொண்டார். இயேசு நின்று 49 வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இதாங்க ஆழ்மனது. நான் இனிமே ஏன்னா குருடர்களுக்காக கொடுக்கிற வஸ்திரம் அது. அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே குருடர்களுக்காக லைசன்ஸ் அது. எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு ராஜாவை நீ மகிமைப்படுத்துவேன். எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை இந்தியா தேசத்தில் தைரியமாக தில்லா ஒரு மீட்டிங்கை நான் பார்க்குறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் போயிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நரேந்திர மோடி வந்து ஒருத்தருடைய பேரை கேட்குறாரு. ஒரு பேரை கேட்டதுமே அந்த தம்பி அந்த ஆள் சொல்கிறாரு, என் பேர் ஜாகிர் ஹுசைன் சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஜெய் ஜெகநாத் சொல்லுன்றாரு. அந்த ஆள் பயந்துக்குன்னு சொல்கிறான் ஜெய் ஜெகநாத்னு. ஆனால் இந்த பொண்ணு இந்த ஜெமிமா அவ்வளவு தில்லா இயேசு எனக்கு உயர்த்தினார், அந்த வேர்ல்டு கப்பை இயேசு கொடுத்துட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பர்திமேயு அந்த மேல் வசத்தை தூக்கி போகிறதுக்கு காரணம் என்ன? நல்லா தயவு செய்து கொஞ்சம் பிளான் பண்ணி யோசிச்சு பாருங்கள். அவருடைய ஆழ் மனசில் ஒரு நாள் காத்திருந்தார். அது இல்லைன்னாக்கா தூக்கி போட்டு என் பிரச்சனை இப்போ இல்லைடா, நான் ஏசப்பா கிட்ட வந்துட்டேன், என் பிரச்சனை இல்லை, அவர் என் பக்கம் சாய்ந்திருக்கிறார், என் பக்கம் சாய்ஞ்சிட்டார். அது இனி எனக்கு குருடன் இன்னும் பார்வையை கிளியர் ஆகலை, இன்னும் பார்வையே வரல. எவ்வளவு தில், எவ்வளவு தைரியம்! என் பக்கம் இப்போ கர்த்தர் சாஞ்சிருக்கிறார், என் பொறுமையை பார்த்திருக்கிறார், என் காத்திருப்பை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார், எனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு என் பக்கம் சாய்ந்து வந்திருக்கிறார் என்பதை இந்த பர்திமேயு அறிந்திருந்தான். எவ்வளவு காத்திருப்பு பார்த்தீங்க! 3.5 வருஷமா ஏற்கனவே இது கடைசியாக இயேசுராஜா மரிக்கிற அந்த ஸ்டேஜில் நடக்கிற சம்பவம். 3 வருஷமாக காத்திருந்திருக்கலாம். அவரை குறித்து கேள்விப்பட்டு வருவார், அவர் இரக்கம் உள்ளவர், எனக்கு சுகம் கொடுப்பார். அந்த ஒரு ஆழ் மனதினுடைய காத்திருப்பும் அந்த பொறுமையும் தான் அந்த மேல் வசத்தை தூக்கிப்படி நான் என்ன நம்பலை, என்னை அழைத்தவரை நம்புகிறேன் என்று சொல்லி தைரியமாக எழுந்து போனார். உடனே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எவ்வளோ பெரிய கேள்வி பற்றியா இது? உன் மனசில் என்ன இருக்கு சொல்கிறா? கர்த்தர் வந்ததுக்கு இன்னைக்கும் வந்து நாம அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஆண்டவரே நீ என் பக்கத்தில் வாங்க, எனக்கு கொடுங்க. இந்த கேள்வி பயங்கர ஆச்சரியம். உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். இதுதான் இயேசுவுக்கு பின் சென்றான். நான் தான் உனக்கு இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நான் காரியத்தை நடப்பிப்பேன். இப்போ சொல்கிறேன், நம்ம தேவனால் அழைக்கப்பட்ட அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரோடும் கர்த்தர் தமது பேர்லேயே ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களை, அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லாமா? ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பொறுமையாக நீங்கள் அமைதியாக இரு, அவர் வந்து காரியத்தை நடத்துவார். பயப்படாத, பதறாத. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதுதான். ஏன்னா அவன் ஆழ் மனதில் அவரை நம்பிட்டான், முழுசாக நம்பிட்டான். இந்த பர்திமேயு அந்த ஆழ் மனதை தான் கர்த்தரை பார்த்தாரு. அதனால தான் அந்த விசுவாசத்தில் அந்த பொறுமையை பார்த்து, அந்த காத்திருப்பை பார்த்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அப்போ கர்த்தர் நம்ம பக்கம் வரணும்னா அவர் நமக்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த பொறுமையோடு அமைதியாக காத்திருந்து அப்படி ஆழ்மன வசனங்களை நீ வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பனா எல்லா காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் வல்லமை உடையவர். உங்கள் விசுவாசத்தின்படியே எல்லா காரியத்தை நடத்தி உங்கள் தலையை உயர்த்த வல்லமை உடையவர். நம்மளால் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, உங்கள் பேரன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா.